பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் மதிமுக மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் உள்பட 12 பேருக்கு திமுக கூட்டணியில் சீட் வாங்கி தருவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ உறுதியளித்திருந்தார். ஆனால் மதிமுகவுக்கு கூட்டணியில் 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. தேர்தலில் தங்களுக்கு சீட் கிடைக்கும் என நம்பி இலவுகாத்து கிளிகளாக காத்திருந்த நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்தனர். அதிருப்தியடைந்த மாநில இளைஞரணி செயலர் ஆசை தம்பி மதிமுகவிலிருந்து விலகி சட்டசபை தேர்தலுக்கு முன் அதிமுகவில் இணைந்தார். தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் கழககுமார் தலைமையில் 6 பகுதி செயலர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மதிமுகவிலிருந்து விலகினர். தேர்தலுக்கு முன் ஈரோட்டில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய துரை, சீட் கொடுப்பது கட்சி போடும் பிச்சை, நிர்வாகிகள் சரியாக செயல்படாவிட்டால் சவுக்கை சுழற்றுவேன் என்று கட்சியினரை கோபப்படுத்தும் ரீதியில் பேசியுள்ளார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுக மாநில இளைஞரணி துணை செயலர் சோமசுந்தரம், கட்சியின் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலர் கோபால், அவைத்தலைவர் கந்தசாமி, பொருளாளர் சந்திரசேகர், மாவட்ட துணை செயலர்கள் லோகநாதன், நல்லசிவம், துளசிமணி, வீரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் ஆகியோர் தங்கள் கட்சி பதவியை ராஜினாமா செய்தனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கை: தேர்தல் அரசியலில் கட்சியின் சார்பாக கிடைக்கும் பொறுப்புகள் கௌரவமான அடையாளம் அல்ல. அது கட்சியால் கொடுக்கப்படும் பிச்சை. கட்சியினர் மீது சவுக்கெடுத்து சுழற்றுவேன் என்பன போன்ற கார்ப்பரேட் அரசியல் வார்த்தைகள் மதிமுகவில் நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காதவை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் உண்மைக்கு உட்பட்டு தேர்தல் பணிகளை செய்தோம். சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் பிச்சை என்ற வார்த்தையை துரை பேசியது தவறு என்பதை உணர்த்தும் வகையில் கட்சி பதவிகளிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.